ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 44 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் எடுத்துக்கோங்க. பேக் சைடு உள்ளது நமக்கு வந்து கீழே வந்து நீங்கள் மெயின் கிளாத்தை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங்கை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து ஓரத்தில் சுற்றிக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா நமக்கு வந்து நம்ம தைக்கும்போது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வந்து நமக்கு விலகி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். தையல் போடும்போது இந்த மாதிரி நல்லா நீவி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து துணி உள்ளே சுருங்கி இருக்காமல் இருக்கும். நெக்கு தைக்கும்போது நம்ம நெக்கில் ரெடி அளவு எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுலேயே வளைச்சி தைச்சி ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா இது ஹெம்மிங் பண்ண போகிறோம், அதனால இந்த மாதிரி தைக்கிறோம். இது நீங்கள் வந்து லைனிங்கே அடித்து திருப்புறது மாதிரி அந்த மாதிரி தைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நெக்கை தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு சுற்றிக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் ஹெம்மிங் பண்ணுறதுங்கிறதுனால அந்த நெக்கில் நம்ம இப்படியே ஃபஸ்ட்டே வச்சு மொத்தமாக எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றிக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நமக்கு நீட்டாக வந்திருக்கு. இதில் கீழே வந்து நம்ம எவ்வளோத்துக்கு மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து துணி விட்டுருக்கீங்களோ அந்த அளவில் மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மடிப்பு வந்து நமக்கு 1 இன்ச்சு வீதி இருக்கிறது மாதிரி மடிச்சுக்கோங்க. தையல் போடும்போது ஓரத்துலேயே போடணும், அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து 2 இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு கீழே அப்புறம் வந்து கைக்குழி சைடு, ஷோல்டர் எல்லாமே நமக்கு கரெக்டான அளவு வருதான்னு பார்த்துக்கோங்க.
அடுத்து வந்து நம்ம சைடில் அந்த டாட்டு பிடிக்கலாம் கீழே. டாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த நியூ மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ப்ளவுஸை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட பேக் பீஸை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. கெட்ட பக்கம் எடுத்து 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து அந்த சைடில் நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருப்போம். அந்த ரெடி அளவில் இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம அந்த கழுத்தோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு அந்த ரெடி அளவில் இருக்கிறது மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய இந்த நான் இப்போ மார்க் பண்ணேன்ல அந்த அளவில் தான் நம்ம டாட்டு பிடிக்க போகிறோம். அப்புறம் அளவு ப்ளவுஸில் வந்து நீங்கள் டாட் எவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்கீங்கன்னு அளவு ப்ளவுஸில் அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதே ஹைட்டை நம்ம வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 3.5 இன்ச்சு இருக்குது. நம்ம அந்த 3.5 இன்ச்சு ஹைட்லேயே நம்ம மார்க் பண்ணி அந்த டாட்டை பிடிச்சிக்கலாம். டாட்டு வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து 1/2 இன்ச்சில் பிடிச்சிருந்தாங்கன்னா அதே 1/2 இன்ச்சில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இதில் 1/4 இன்ச்சில் பிடிச்சிருந்தாங்கன்னா 1/4 இன்ச்சில் பிடிச்சிக்கோங்க. நம்ம டாட்டு பிடிக்கும்போது ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாகவே வரக்கூடாது. கிராஸில் தான் தையல் போடணும். 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாது சீக்கிரத்தில். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு கரெக்டாக வரும். நம்ம இந்த மாதிரி டாட்டு பிடிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் 2 டாட்டுமே பிடிச்சாச்சு. பேக் பீஸ் அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கை இந்த மாதிரி 2ம் ஆப்போசிட் சைடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2மே கரெக்டாக ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கும்போது நமக்கு மாறாமல் இருக்கும், நம்ம மெயின் கிளாத்தோடு ஜாயின் பண்ணும்போது. இனி மெயின் கிளாத்தை எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தை எடுத்துகிட்டு நமக்கு மேலே வந்து நல்ல பக்கம் இருக்கணும், அடியில் கெட்ட பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மெயின் கிளாத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி 2மே கரெக்டாக ஆப்போசிட் சைடு போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போட்டுட்டு சுற்றிக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்த பிறகு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பீஸையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி 2 பீஸையுமே இந்த மாதிரி வச்சு கரெக்டான அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக 2மே ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வந்து அடுத்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணலாம். டாட் மார்க் பண்ணதுக்கு ஒரே ஒரு பீஸை லைனிங் சைடு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்து அதில் டாட் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடு எடுத்துகிட்டு நம்ம அதிலேருந்து அளவு டாட்டு வந்து சென்டர் டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹூக் பட்டியிலேருந்து சென்டர் டாட்டு வர நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 3.25 இன்ச்சு இருக்குது. அந்த 3.25 இன்ச்சை வந்து நம்ம இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. நான் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம்லேருந்து எடுத்துக்கோங்க. மூணேகால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு
இதுதான் நம்ம சென்டர் டாட் அளவு. அதுக்கப்புறம் வந்து அந்த சென்டர் டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு 1.25 இன்ச்சு இருக்குது. அந்த 1.25 இன்ச்சையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இனி டாட்டோட ஹைட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2.25 இன்ச்சு 2.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அதுக்கு பிறகு தையலுக்காக 1/2 இன்ச்சு. அந்த தையலுக்காக 1/2 இன்ச்சை நம்ம சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா உள்ளே பார்த்து உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக எடுத்துகிட்டு டாட்டோட ஹைட் எவ்வளவு இருக்குதுன்னு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம வைக்கலாம். உள் பக்கமாக நம்ம திருப்பி எடுக்கும்போது தையலுக்கான அளவுன்னு விடண்டாம். நம்ம வந்து நல்ல பக்கம் எடுக்கும்போது தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் நம்ம டாட்டோட ஹைட் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மெயின் டாட்டு நம்ம எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஹூக் பட்டி சைடு உள்ள டாட்டு. ஹூக் பட்டி சைடு உள்ள டாட்டுக்கு நம்ம ஹூக் பட்டி மேலே இருந்து அந்த டாட் வரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கழுத்தோட தையலுக்கான அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க 2.5 இன்ச்சு. அப்புறம் அந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இனி டாட்டோட நீளம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஆம்ஹோல் சைடு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மேலே ஷோல்டர்லேருந்து அளந்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து அந்த டாட் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 6.5 இன்ச்சில் இருக்குது. அந்த 6.5 இன்ச்சில் நம்ம வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டரில் தையலுக்கான அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட நீளம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 4 இன்ச்சு இருக்குது எனக்கு. சாரி 3.5 இன்ச்சு இருக்குது. அந்த 3.5 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுலேயே நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 3 டாட்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த டாட்டை வந்து நம்ம இன்னொரு பீஸ்லேயே நம்ம எடுக்கணும். அதுக்காக அந்த இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள பீஸை எடுத்து இதுக்கு மேலே கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக தட்டி விட்டால் போதும். நமக்கு அந்த அளவு வந்து அதிலே பதிஞ்சிரும். பாருங்கள், அந்த அளவு தெரியும். அதில் வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இனி இந்த அளவுலையே நம்ம வந்து டாட்டு பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட்டு பிடிக்கும்போது மெயின் டாட்டை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும், சென்டர் டாட்டை. அந்த சென்டர் டாட்டு கீழே உள்ள சென்டர் டாட்டை பிடிச்சிக்கோங்க. கீழே இருந்தே தான் தையல் போடணும், மேலே இருந்து தையல் போடக்கூடாது. நம்ம அந்த க்ராஸில் போட்டிருக்கிறது மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கிறது மாதிரியே தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது சென்டர் டாட் நம்ம பிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஹூக் பட்டி சைடு உள்ள டாட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ 2 டாட்டும் பிடிச்சாச்சு. அடுத்து ஆம்ஹோல் சைடு உள்ள டாட்டு. ஆம்ஹோல் சைடு உள்ள டாட்டு நம்ம பிடிக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு ஆம்ஹோல் வந்து ரவுண்டு கரெக்டாக வரணும், மேலேயும் கீழேயுமா இருக்கக்கூடாது. அந்த ஷேப்பு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம 3 டாட்டுமே பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், கப் ஷேப் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக அழகாக இருக்கும்.
இதே போல் நம்ம இன்னொரு டாட்டையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடு உள்ள டாட்டையும் நான் இப்போ பிடிச்சு எடுத்தாச்சு. இதே போல் நம்ம ஆர்ம் ஹோல் சைடு உள்ள டாட் நம்ம பிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம வந்து மெயின் டாட்டையும் அந்த ஹூக் பட்டி சைடு உள்ள டாட்டையும் நீங்கள் வந்து பிடிச்ச பிறகு 2 இப்படி சேர்த்து வைங்க. உங்களுக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதில் ஆர்ம் ஹோல் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்படி 2 டாட்டையும் பிடிக்கும்போது நமக்கு சென்டராக ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஆர்ம் ஹோல் சைடு. அந்த ஆர்ம் ஹோல் சைடு வந்து நமக்கு 2மே சேமாக இருக்கிறது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நமக்கு அந்த பாயிண்டில் வந்து நீங்கள் எவ்வளோ நீளத்துக்கு தையல் போடணுமோ அந்த நீளத்துக்கு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஆர்ம் ஹோல் டாட் வந்து இப்படி மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம மெயின் டாட்டையும் ஹூக் பட்டி சைடில் டாட்டையும் பிடிச்சிட்டு நமக்கு அதில் வரக்கூடிய பாயிண்ட்டில் நம்ம கரெக்டாக தையல் போட்டாலும் நமக்கு வந்து டாட் வந்து ஆர்ம் ஹோல் டாட் வந்து கரெக்டாக வரும். இது இன்னொரு மெத்தடு. இப்போ பாருங்கள், இந்த டாட்டும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து வந்து பட்டி தைக்கலாம். பட்டி தைக்கிறதுக்கு நான் பட்டி வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணலை. நம்ம மெயின் ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் தைச்சதுக்கு அப்புறவு அதில் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுத்து தான் பட்டி மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஒரே ஒரு பார்ட்டை போட்டுக்கோங்க. ஒரு பார்ட்டுனா நமக்கு நெக்கும் கரெக்டாக வரது மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஒரே சைடு வரது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து நமக்கு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருந்து பேக் பார்ட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பட்டிக்காக எடுத்துக்கலாம். சைடு ஷோல்டரும் கரெக்டாக இருக்க மாதிரியும் கைக்குழி சைடும் கரெக்டாக இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பட்டிக்காக இருக்க எக்ஸ்ட்ரா துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு பட்டிக்கு நீங்கள் கீழே எவ்வளோத்துக்கு உங்களுக்கு தையலுக்கு துணி வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம பட்டியோட அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து நம்ம அதில் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக்பட்டியில் சைடு அந்த ஹூக்பட்டி சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்தும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு மார்க் பண்ணும்போது நம்ம தனியாக தையலுக்காக மார்க் பண்ணண்டாம். அந்த மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இப்படி வச்சுட்டு நீங்கள் கீழே பேக் சைடு கீழே எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வரை எடுத்துக்கோங்க. எனக்கு 3.5 இன்ச்சு இருக்குது. அந்த 3.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கான அளவு, ஹூக்பட்டி வந்து பிடிச்சு தைக்கிறதுக்கான அளவு, அந்த அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த ஹூக் பட்டியிலிருந்து நமக்கு சென்டர் டாட் வரை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து 3.25 இன்ச்சு இருக்குது. அந்த 3.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சென்டர் டாட்டில் இருந்து கீழே வரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு சேர்த்தே எடுத்துக்கோங்க. அதுவும் 3.5 இன்ச்சு இருக்குது. அடுத்து சென்டர் டாட்டில் இருந்து நமக்கு சைடு வரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து 6.25 இன்ச்சு இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தே எடுத்துக்கலாம். நான் வந்து 6.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து அதோட அந்த 6.5 இன்ச்சு நம்ம எடுத்தோம்ல அந்த முடிகிற பாயிண்ட்டில் உள்ள ஹைட்டை எடுத்துக்கோங்க. எனக்கு 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மார்க் பண்ண டாட்டில் எல்லாமே இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க.
இனி இந்த நம்ம மார்க் பண்ண அளவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் கிளாத்து கூட இதே போல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டி வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து நீங்கள் மெயின் கிளாத்து கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு கூட ஜாயின் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரண்ட் பீஸில் வந்து எதில் வரும்னு பட்டியில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட் சைடு. அந்த மார்க்கிங் சைடு வந்து நம்ம ஹூக் பட்டி சைடு வரது மாதிரி வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தையலுக்கு அந்த துணி வந்து நம்ம பட்டியில் உள்ள துணி வந்து கொஞ்சம் மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கான விட்ட அளவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த டாட்டு வரும்போது அந்த டாட்டை வந்து சைடில் மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டி வந்து நம்ம தச்சு எடுத்தாச்சு. இது வந்து நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு தையல் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். இதே போல் நம்ம அடுத்த சைடு உள்ள பட்டியும் தச்சு எடுத்துக்கலாம். பட்டி ரெண்டுமே இப்படி தச்சு எடுத்த பிறகு நீங்கள் வந்து 2 அளவுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டியோட அளவு ரெண்டும் ஒன்று போல், டாட்டும் அதே போல் ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் மேலே ஒரு பதிச்சு தையல் போடலாம். பதிச்சு தையல் போடும்போது நம்ம அந்த பட்டியும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்க இது வந்து நமக்கு கீழே பார்த்து இருக்கணும். கீழே பார்த்து இருக்கிறது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் இன்னொரு இதுலேயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே பதிச்சு தையல் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம கை தச்சு எடுத்துக்கலாம். கை தைச்சு எடுக்கிறதுக்கும் அதே போல் தான் நம்ம வந்து ஸ்லீவை 2 சைடும் இப்படி ஆப்போசிட் சைடு போட்டுட்டு வளைச்சி வெட்டின ரெண்டுமே நமக்கு ஆப்போசிட் சைடு மாதிரி இருக்கணும். நம்ம கைக்குழி குளிச்சு வெட்டியிருந்தது அதில் ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அதில் வந்து மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு கையோட நீளம்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. கீழே இவ்வளோ அளவுக்கு நம்ம தைக்கணுன்ட்டு ஒருக்கா மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்து வந்து நமக்கு நல்ல பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங்கை போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் லைனிங்கை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு கீழே வந்து தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு பதிச்சு தையல் போடுங்க. பதிச்சு தையல் போடும்போது நம்ம லைனிங் மேலே தான் போடணும், மெயின் கிளாத் மேலே போடக்கூடாது. இனி அதை இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருக்குது, மெயின் கிளாத்தோட துணி. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே உள்ளே திருப்பிட்டு அதை 2 துணியை மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து அந்த எண்டில் ஒரு பதிச்சு தையல் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றிக்கும் நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து சுற்றிக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம இன்னொரு பீஸையும் தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெயின் கிளாத்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே அந்த கைக்குழி குளிச்சு வெட்டினது 2 ஆப்போசிட் சைடு மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ 2 கையுமே சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து 2 அளவுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சுற்றிக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க துணியையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு பேக் பீஸை போட்டுக்கோங்க. நம்ம அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பீஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2மே நமக்கு நல்ல பக்கமும் இருக்கணும். உள்ளே வெளியே வந்து 2ம் கெட்ட பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஷோல்டருக்கு எவ்வளோத்துக்கு தையலுக்கான அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே போல் அடுத்த சைடும் அதே போல் ஷோல்டர் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் 2யும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஷோல்டரையுமே ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கை தச்சு எடுத்துக்கலாம். கை தச்சு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்படி விரித்து போட்டுக்கோங்க. நல்ல பக்கமாக நம்ம அந்த கைக்குழி சைடை வந்து விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டுட்டு ஒரு சைடு உள்ள கையை எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிறது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வரணும். குளிச்சு வெட்டின சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தையலுக்காக எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவை 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம தையல் போடணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக ப்ளவுஸில் கை ஜாயின் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அடுத்த சைடு போடுவோம். இதில் வந்து அப்படி போடாமல் ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம இந்த கரெக்டாக 2 அளவையும் சேர்த்து இந்த மாதிரி எண்டு வரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இதில் முடியுதோ அதில் இருந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஒரே தையலாட்டே போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தீங்கன்னா அந்த அரை இன்ச்சு தையலுக்கான அளவில் போட்டுக்கோங்க. நம்ம போடும்போது 2 துணியுமே இழுக்கக்கூடாது. கரெக்டாக லூஸில் விட்டு தான் நம்ம தைக்கணும். நம்ம அப்படி இழுத்து தைச்சோன்னா நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகும். இப்போ தைக்கும்போதும் நமக்கு அளவுகள் மாறாது. அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த சென்டர் ஷோல்டரில் வந்து நமக்கு நிற்கும். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த கை வந்து நீட்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ வச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு பாருங்கள். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம இன்னொரு தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரே தையலாட்டே போட்டுக்கலாம். 2 தையல் மாற்றி மாற்றி போட வேண்டாம். இப்போ 2 தையலும் போட்டு எடுத்தாச்சு. இதே போல் நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 சைடு உள்ள ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு 2 கையளவும் ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் தைச்சி எடுத்துக்கலாம். ஹூக் பட்டி ஐப்பட்டியும் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து வலது சைடு வந்து நமக்கு ஐப்பட்டி வரும், இடது சைடு வந்து ஹூக் பட்டி வரும். இப்போ இடது சைடு எடுத்து நம்ம வந்து ஹூக் பட்டி தைச்சிக்கலாம். ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு வீதி துணி எடுத்துக்கோங்க. நீளம் வந்து நம்ம இதோட நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்ல பக்கமாக வச்சு அரை இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு ஒரு பதிச்சு தையலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே மடிச்சுக்கோங்க. மொத்தமாக மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அதில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஐப்பட்டி தைக்கிறதுக்கும் அதே போல் தான் 2 இன்ச்சு அளவுக்கு துணி எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 2 இன்ச்சு, நீளம் வந்து நம்ம அந்த ஐப்பட்டியோட நீளம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே மடித்து வச்சுட்டு அரை இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதை வந்து நல்ல பக்கம் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதே போல் ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்ல பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் இப்போ மடிக்கிறது மாதிரியே மடிச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஐப்பட்டியில் உள்ள துணி வந்து எக்ஸ்ட்ரா வெளியே தான் நிற்கும். மொத்தமாக உள்ளே மடக்க மாட்டோம். நம்ம ஹூக் பட்டியில் தான் மொத்தமாக உள்ளே மடக்கி எடுப்போம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு வந்து நம்ம ஐ வந்து எவ்வளோத்துக்கு கேப்பில் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ணுறேன்.
மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த மார்க் பண்ண அளவில் வந்து ஐப்பட்டி தைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு அந்த மார்க் பண்ண பாயிண்ட் வந்த உடனே அதில் வி ஷேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வி ஷேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த சைடு ஓரத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நமக்கு அது வந்து ஸ்டிஃப்னஸாக நிற்கும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளவுஸில் ஹூக்பட்டி சைடு எடுத்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் நம்ம ஹூக்பட்டி சைடு தான் எடுக்கணும். ஐப்பட்டி சைடு எடுத்திங்கன்னா ஐப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ வந்து லாங் வீடியோவாக ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ சைடு ஃபுல்லுமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து நெக்கு தைக்கணும். நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும். அதுக்காக ஒரு துணி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிராஸ் பீஸுக்கு வந்து நம்ம கிராஸில் தான் கட் பண்ணணும். 1 இன்ச்சு 1 இன்ச்சு வீதி அகலம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண அளவில் கிராஸ்லேயே லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கிராஸ் பீஸை நம்ம இந்த எல் ஷேப் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது வந்து கிராஸில் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸில் போட்டு எடுத்துக்கோங்க. கிராஸில் தையல் போட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி துணி வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இதே போல் எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம வந்து கெட்ட பக்கம் தான் மடிக்கணும். 2ஆக மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லுமே. இப்போ ஃபுல்லுமே தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி இதை வந்து நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கொஞ்சம் உள்ளே மடித்து விடணும். இந்த மாதிரி உள்ளே கொஞ்சம் மடித்து விட்டுட்டு நம்ம எவ்வளோத்துக்கு தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த அளவில் நீங்கள் சுற்றிக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த வளைவுலலாம் நம்ம கரெக்டாக அதே வளைவுக்கு கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி நான் தச்சு எடுத்தாச்சு. இனி இதை அப்படியே விரித்து வச்சு அதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. பதிச்சு தையல் போடும்போது நம்ம லைனிங் மேலே தான் போடணும், மெயின் கிளாத் மேலே போடக்கூடாது.
இந்த மாதிரி ஃபுல்லும் சுற்றிக்கும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றிக்கும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி இதை வந்து அப்படியே உள்ளே மடித்து வச்சு நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஹெம்மிங் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா தையல் போடுறதா இருந்தால் இன்னொரு தையல் வந்து இது கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஹெம்மிங் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சுற்றிக்கும் நம்ம நீட்டாக ஹெம்மிங் பண்ணி எடுத்தாச்சு. கை எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.